மவுண்டைன் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு சில பேரால் பயத்தோட சொல்லப்படுறதாகட்டும், இன்னைக்கு ரைடர்ஸ் பைக்கர்ஸ் பேரடைஸ்னு கொண்டாடப்படுறதாகட்டும், கொல்லிமலைக்கு பல்வேறு முகங்கள் இருக்குங்க. அகநானூறு காலத்துல இருந்தே கொல்லிமலை அதோட ரகசியங்களுக்காகவும் அட்வென்ச்சர்ஸ்க்காகவும் எப்பவுமே ஒரு பேசப்படுற இடமா இருந்திருக்கு. அந்த கொல்லிமலையை நாங்கள் ஒரு குரூப் 7 ரைடர்ஸ் வந்து 2 days எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். கொல்லிமலை மட்டும் இல்லாமல் ஏற்காடுலையும் ஒரு சில இடத்த கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு டிராவலர், உங்களுக்கு ஊர் சுற்றுறது பிடிக்கும்னா வாங்க, ஒரு 3 days ஐட்னரியோட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் சதீஷ்குமார். வெல்கம் டு மை சேனல் ஸ்டெல்லர் சதீஷ். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்பி வச்சு இன்னைக்கு ஒரு ரைடு, ஒரு குரூப் ரைடு சென்னை டு கொல்லி ஹில்ஸ். ஸோ கிளம்பிட்டோம். ரைடிங் கியர்ஸ் ஆல் செட்டு. இப்போ தான் வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து பஞ்சி கார்டு போட்டு வண்டியில் கட்டினேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், Feb 25 நாங்கள் போன குரூப் ரைடு தான் சென்னை டு கொல்லி ஹில்ஸ். நான் ஏர்லி மார்னிங்கே குடுவாஞ்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மற்ற ரைடர்ஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. மொத்தம் 6 பைக் 7 ரைடர்ஸ் எல்லாருமே குடுவாஞ்சேரி ஜங்ஷனில் மீட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துல இருந்த ஒரு டீ கடையில் டீ பிரேக்காக நிப்பாட்டினோம். நாங்கள் எப்பவுமே எல்லா ரைடர்ஸும் மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஏர்லி மார்னிங் ரைடு எப்போவுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு டீ பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டீ பிரேக் அப்புறம் ஒரு லாங் ஸ்ட்ரெச் டைவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு குடுவாஞ்சேரியிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த பிரேக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். ஸோ சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 380 kilometers வருங்க. அண்ட் கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு பெஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து February வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். இதில் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயகங்கை வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி நிறைய விழுகும், நீங்கள் பார்க்கலாம், பட் குளிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் டைம் டு விசிட் இஸ் February. உளுந்தூர்பேட்டைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ஸ்ரீ ஆரியாஸ், புது ஹோட்டல் மாதிரி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா ரைடர்ஸும் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஹெச்டியில் ஒய்யாரமாக உட்காந்துருக்காரு. இவர் தான் வசந்த். பின்னாடி பில்லியன் ரைடர் வந்திருக்கிறது சரவணன். இந்த ஒய்ஃபுக்கே தெரியாமல் வந்து நின்றுருக்காரு பாருங்க ஸ்ரீனி. ஹோண்டா ஹைனஸ் கிளாசிக் 500 இருக்கிறது நம்ம முகில். மோஜோல இருக்கிறது கபிலன். BMW GS 310 மிஸ்டர் அருண்ஜி. இது நான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் எங்களோட ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். கொல்லி ஹில்ஸ் போகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹேர்பின் பென்ஸை வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ரொம்ப லேட் ஈவினிங் போகிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 kilometer ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரெச் வந்து கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணோம். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொல்லிமலையோட அடிவாரத்தில் தான் போய் நிப்பாட்டோம். நவ் வி ஆர் என்டரிங் இன்டு பைக்கர் பேரடைஸுங்க. என்ன போட்டிருந்துச்சு பார்த்தீங்களா, கொல்லிமலையும் கொண்டை ஊசி வளைவுகளும் கொண்டாட அழைக்கின்றது. ஸோ மொத்தமாக 70 ஹேர்பின் பெண்ட் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக ஹேர்பின் பெண்ட் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் இது தான். ஸோ இது பைக்கர் பேரடைஸ்ன்னு சொல்கிறதுல ஆச்சரியம் கிடையாது இல்லையா. நான் கொல்லி ஹில்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேங்க, அதுவும் காரில் வந்திருக்கிறேன். ஸோ பைக்கில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு கொல்லிமலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அதை தாண்டி நம்ம உள்ளே போகணுங்க. இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டு. மொத்தம் 70 ஹேர்பின் பெண்டு. அதில் 10 நம்ம பார்த்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருப்பாங்க 2 out of 70. இது 2வது ஹேர்பின் பெண்டு.
70 ஹேர்பின்ல ஒரு 30-35 ஹேர்பின் பென் ஏறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து சில ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோம். நாங்கள் ஏறி வந்த பாதையை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்ததுங்க. இதோ நம்ம 5:30க்கு வந்துட்டோம் நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இந்த ஸ்டே தான் குக்கு ஹட், இதுதான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மிடில் இருக்கிற 2 ரூம் நம்ம எடுத்துருக்குறோம். மொத்தம் இங்கே 5 ரூம் இருக்குது. ஒரு ஹட் செட்டப்பில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம், அதனால் அப்படின்னு போயிருக்கோம். இதுதான் குக்கு ஹட், இதான் புக் பண்ண ப்ராப்பர்ட்டி. மேலே நம்பர்லாம் இருக்குது, யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கத்துலேயே ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சன்செட் ஆக போகுது, அதனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு எங்களோட மக்கள்லாம் கொஞ்சம் அவசரமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அதோ அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் போயிட்டுருக்கிறேன். இங்கே ஒரு பில்லர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் விவசாயம் பண்ணுறதுக்கான பட்டா லேண்ட்லாம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே போய் தான் அந்த ப்ராப்பர்ட்டி போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட், லவ்லி வியூ பாயிண்ட் பாருங்க, எக்ஸலண்டா இருக்குங்க. சன்செட் ஆக போகுது. இந்த ஷாட்டே சூப்பராக வந்திருக்கு. இங்க இருந்து நீ யாருமே தெரியல, ஏன்னா பின்னாடி சன் இருக்கு. நீங்க ஃபுல்லா ஒரு ஷேடோ மாதிரி தெரியுறீங்க. சூப்பரா இருக்கு. நான் காட்டுறேன். நான் இந்த பக்கம் தான் வரேன். ஸோ நம்ம இந்த என்ஜினில் நின்றுட்டு இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்லிப் ஆனால் நேராக பள்ளத்தாக்கு போயிட வேண்டியதான். டேரெக்டாக கொல்லிமலை சித்தர்களோட ஐக்கியமாயிட வேண்டியதான். கீழே போகிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். சன்செட் பார்த்துட்டு ரூமுக்கு ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டுங்க. குக்கு ஹட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர், மியூசிக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிற்கிறார் பாருங்க வசந்த், அவருக்கு ஒரு ஐடியா திடீர்னு தோணிடுச்சு. சரி, பைக்ஸ் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பொசிஷன் அனுப்பாட்டி ஒரு சில ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock.
இது கொல்லி ஹில்ஸில் நம்மளோட டே 2ங்க. நாங்கள் தங்கி இந்த குக்கு ஹட்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல ஒரு லொக்கேட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 5-6 ரூம்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபெசிலிட்டியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்லா சுற்றி வந்து சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் க்ரீனரியாக இருக்குது. அண்ட் இது ஏதோ காட்டுக்கு நடுவில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அக்சசபிலிட்டிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து இது ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஈவன் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது 2 ஃபேமிலிஸும் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த ரிஸ்க்கும் இல்லை. நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஒரு ரைடிங் குரூப்பாக போகிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் நியர்பை வந்து இருக்கிற ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு இவங்களே கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு கைடு வந்து வச்சுட்டு. நீங்கள் சன்ரைஸ் சன்செட் பார்க்குறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் வியூ பாயிண்ட். நீங்கள் இன்னும் பசங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ டே 2 காலையில் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோயில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தாங்க இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கோயில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபா அடல்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1200 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து கீழே இறங்கி போகணும் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. ரொம்ப வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த பயணத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது கஷ்டமான பயணமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரிலங்க. ஏன்னா எங்களோட பாடகர் கபிலன் கூட வந்தார். இந்த ஃபால்ஸ் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர், போகர் வாழ்ந்த குகைகள்லாம் இருக்குன்றது சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 300 அடி உயரத்துலேருந்து விழுகக்கூடிய ஃபால்ஸு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அதிக உயரத்துலேருந்து தண்ணி விழுகக்கூடிய அருவிகளில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்கு அப்புறம் வந்து அளவுக்கு தண்ணி கம்மியாக விழுகும். நம்மளால் இந்த ஃபால்ஸில் குளிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேலேருந்து கிளம்புறோம். காலையில் வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து நேராக வந்து ஏற்காடு கிளம்புறோம். டைம் இப்போது 4 மணி ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் ஏற்காடு. இதோ கிளம்பிட்டோம். பாய் 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 பாய். ஏற்காடுக்கு செகண்ட் டேவோட நைட் 7:30க்கு நாங்கள் ரீச் ஆனோம். இதுதான் ஏற்காடில் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே. ஆக்சுவலாக இது முன்னாடி இங்கே நாங்கள் தங்கியிருக்கிறோம். முன்னாடி 2023 ஒரு பைக் ரைடு இங்கே வரும்போது 3 பேர் இங்கே வந்தோம். இந்த ஸ்டேயில் தங்கியிருந்தோம். இது அப்போவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதனால் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே எங்ககிட்டே இருந்தது. மறுபடியும் இதே புக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய பில்டிங்கு, 1950s கட்டின பில்டிங்கு. பட் இதோட சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் கார்டன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல், இது நல்லாயிருக்கும். அதனால தான் இதை எடுத்தோம். ஸோ நைட் வைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையில் இப்போ கிளம்ப போகிறோம்.
இது நம்ம ரைட்டில் 3வது நாள் ஏற்காடில் இருந்து. லாஸ்ட் டைம் நாங்கள் ஏற்காடு வந்திருக்கும் போது இங்கே ஒரு பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இந்த தடவை பெரிய குரூப்பாக வந்துருக்கோம், கண்டிப்பாக அங்கே போகணுன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அங்கே போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஏதோ தம்பி பிரபாகரன் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த லெஃப்டில் உள்ளே போனால் அந்த பைன் ஃபாரஸ்ட் வரும். லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது போனோம், நல்லா இருந்தது, ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அங்கே தான் கிளம்புவோம். அது பைன் ஃபாரஸ்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் டாப் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி எல்லாருமே டாப் ஸ்டேஷன் போனோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்காடு வந்திருந்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே மிஸ்டால் தான் கவர் ஆகிருந்தது. இந்த டைம் அப்படி இல்லை, கொஞ்சம் வெயில் அடிச்சது, பட் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ த பெஸ்ட் டைம் டு விசிட் ஏற்காடு ஆல்வேஸ் வந்து அக்டோபர் டு டிசம்பர் தாங்க. ஸோ நாங்கள் டாப் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நேராக ஒரு காஃபி பிரேக்காக போயிட்டோம். ஒரு காஃபி பிரேக், ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான். ரூமுக்கு போயிட்டு அப்படியே சென்னை கிளம்ப போகிறோம். இந்த கடையில் ரியலி காஃபி நல்லா இருந்தது. அடுத்து ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் ரூமுக்கு போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பிட்டோங்க. ஓவராலாக இந்த ரைட் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 days ரைடு 800 to 900 kilometers ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பி அ ரெஸ்பான்சிபிள் ரைடர். ஒரு லாங் ட்ரிப்பில் என்னென்ன டிசிப்ளின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உட்பட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். லெட் மீ ஆல்சோ ஹியர் ஃப்ரம் யூ. நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை கைஸ், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ 3 days ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ரஃப்லி 820 kilometers கவர் பண்ணியிருக்கிறோம். கவர் பண்ண ஏரியாஸ் பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் அண்ட் ஏற்காடு. ஸோ இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll see you guys in the next video. Take care. Goodbye.